ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருச்சியில் இருக்கிற திருவானைக்கோவில்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம திருச்சியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிலிகிரிமேஜ் டெஸ்டினேஷனான திருவானைக்கோவிலை தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் திருவானைக்கோவிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கான கோவில் நம்ம திருவானைக்கோவில். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம காலங்காத்தால 9:15 திருவானைக்கோவில் இருக்கோங்க. ஐ திங்க் ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 11 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோவில் பக்கத்தில் போயிட்டு டைமிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு டிபிக்கல் பிலிகிரிமேஜ் சென்டருக்கு முன்னாடி என்ன மாதிரி வைப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தாங்க இருக்கு. பூ, பழங்கள், பூஜை சாமானங்கள் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு பாருங்க. நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் வருது. லாஸ்ட் வீடியோல நான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவானைக்கோவில் வரைக்கும் டவுன் பஸ்ல எப்படி வரணுங்கிற vlog தான் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. நிறைய டூரிஸ்ட் வேன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருந்து. அதனால ஜெகத் ஜோதியா ஹாரன் சவுண்ட்ஸோட பிஸியா இருக்கும் கோவில் முன்னாடி. எவ்வளவு வண்டி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. வேனு, ஆட்டோ எல்லாத்துலயும் வர்றாங்க பக்தர்கள். நம்ம திருவானைக்கோவிலோட கோபுரம். ஸோ எல்லா கோவில் முன்னாடியுமே ஃபில்டர் காஃபி கடைகள் நிறைய இருக்கும். சாரி, நிறைய ஹாரன் சவுண்ட்ஸு, வேற வழியே இல்லை. ஏன்னா அவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வருதுங்க, அவ்வளவு பக்தர்கள் வராங்க. தாமரை பூல இருந்து எல்லா பூஜை சாமான்களும் வித்துட்டு இருக்காங்க. ஓம் நம சிவாய. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மக்களே, திருச்சியில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் எவ்வளவு பெருசுனா உள்ளுக்குள்ளேயே வந்து ரோடெல்லாம் இருக்குங்க. வே டு குபேரலிங்கம் சன்னதின்னு போட்டிருக்காங்க இந்த சைடு. இங்க பாருங்க, டூ வீலர்ஸ் எல்லாம் வருது. ஒரு ரோடுல இருந்து இன்னொரு ரோடு கனெக்ட் பண்ற வரைக்கும் உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரகாரங்கள் இருக்குங்க. நம்ம ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஊரே கோவிலுக்குள்ளதான் இருக்கு. திருவானைக்கோவில் வந்து மினி ஸ்ரீரங்கம் போல. மக்களே, நம்ம முகப்பு கோபுரத்துல இருந்து வந்தாச்சுங்க. இந்த கோபுரத்து பேர் என்னன்னு தெரியல. என்ட்ரன்ஸ்ல இருக்கிறங்காட்டி நம்ம முகப்பு கோபுரம்னு தெரியல சொல்றா. ஸோ கரெக்டா என்ன கோபுரத்தோட பேரு திருச்சி மக்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது தேரடி விநாயகர் கோவிலுங்க. இது திருவானைக்கோவில் தேரு. இங்க பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் வண்டி, டூரிஸ்ட் வண்டி. ஆடி கிருத்திகை விழா ஆடி மாசத்துலதான் நாங்க இருக்கோங்க. திருவானைக்கா ஆலயத்தை கட்டிய கோச்செங்கோச்சோழ நாயனார், அவரோட போட்டோ எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்களா. பரவாயில்லைங்க. இங்க பாருங்க, நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீருக்கான கோவில் கட்டின கோச்செங்கோச்சோழ நாயனாருக்கு ஒரு பேனர் வச்சு லைக் என்ன சொல்றது, திருவடிகள் போற்றி போற்றின்னு பெருமைப்படுத்தி இருக்காங்க பாருங்க. வேற லெவலுங்க, சூப்பர். தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் இருக்கு. 108 ஓதுவா மூர்த்திகள், பக்க இசை கலைஞர்கள் பங்கு பெறும் தேவார திருமுறை தேர்ந்திசை பெருவிழா. நிறைய இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்குது போல இருக்குங்க. அதுவும் தமிழ்லயே. பூஜை சாமானங்கள் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு உள்ளேயும்.
இங்க இன்னொரு தேர் கூட இருக்குங்க, 2 தேர் இருக்குங்க. இங்க இருக்கிற இறைவன் பேர் வந்து அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில், திருவானைக்காவல். மக்களே, நம்ம திருவானைக்கோவிலோட உட்பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ளேயும் வந்து நிறைய கோபுரங்கள், மண்டபங்கள்னு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிரகாரத்துக்குள்ள வந்தோடனேவே வந்து அவ்வளவு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாம வெளியே பார்த்த கோபுரம் பாருங்க மக்களே. நம்ம தமிழகத்தோட கோவில்களோட அழகே வந்து நிறைய வேலைப்பாடுகள் கொண்ட இந்த கோபுரங்கள் தான். இல்ல, நம்ம உட்பிரகாரத்துக்குள்ள வந்து கோவில் இருக்கிற பிரகாரத்துக்குள்ளயும் வந்தாச்சுங்க. இங்க ஆன்மீக தகவல் மையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ வந்துட்டு கோவில் பத்தின ஏதாவது விஷயம் கேட்கணும்னா நீங்க இங்க கேட்டுக்கலாம். சோ நம்ம திருவானை கோவில் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அப்பு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்க்கான ஸ்தலம் இது. சோ திருவானை கோவில் பாத்தீங்கன்னா, அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர் கோன், இவ்வளவு பேரால வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க. சோ ரொம்ப 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 என்ன சொல்றது, முக்கியமான கோவில்கள்னு சொல்லலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாமே வந்து நமக்கு முக்கியமானதுதான். அதுல நீர்க்கான கோவில் வந்து அழகா நம்ம காவிரி ஆறான பொன்னி ஆற்றோட கரையிலேயே அமைஞ்சிருக்கிறது வந்து இன்னொரு சூப்பரான விஷயங்க திருச்சியில. மக்களே, நம்ம கோவில் உட்பிரகாரத்தில் இருக்கோங்க. இங்க போட்டிருப்பாங்க சிம்பிள்ஸ் எல்லாம், வே டு சிவன் சந்நிதி, வே டு தாயார் சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற சிவனை வந்து ஜம்புகேஸ்வரர்னும், தாயார வந்து அகிலேண்டேஸ்வரினும் சொல்றாங்க. இங்க இருக்கிற மூலஸ்தானத்துல வந்து இது வந்து தண்ணீருக்கான ஸ்தலம் அப்படிங்கறதுனால எப்பவுமே வந்து நீர்க்கசிவு இருந்துட்டே இருக்குமாங்க. செம்ம சூப்பர் இல்ல? அதாவது நம்ம சம்மர் சீசன்ல கூட இங்க மூலஸ்தானத்துல நீர்க்கசிவு இருந்துட்டே இருக்குமா. கோவிலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், அந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா, நம்ம ஜம்புகேஸ்வரர் ஆலயம் வந்து 18 ஏக்கரால அமைஞ்சிருக்குங்க. 4 பக்கம் வந்து பெரிய பெரிய மதில் சுவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 பிரகாரங்கள், 4 திசையிலயும் வந்து கோபுரங்கள்னு செம்ம சூப்பரா அமைச்சிருக்காங்க. 4வது பிரகாரத்துல உள்ளுக்குள்ளதான் வந்து தாயாருக்கான தனி சன்னதி இருக்குங்க, அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து செம்ம முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஸ்பிரிச்சுவல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தான் வந்து நம்ம திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி சந்நிதிங்க. இங்க வந்து ஆதி கோவிலும் இருக்கு. வாங்க அதெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வருவோம்.
மக்களே, நம்ம தமிழகத்தில் இருக்கிற பழங்காலத்து கோவில்கள் எல்லாமே கல்வெட்டுகள் இருக்குங்க. அதே மாதிரி கல்வெட்டுகளை தான் நம்ம ஆதி கோவில்லையும் பார்த்தோம், ஆதி ஜம்புகேஸ்வரர் கோவில்லையும் உட்பிரகாரத்துல. ஸோ அந்த கல்வெட்டுல எல்லாம் என்ன செய்தி இருக்கும்னா, அந்த கட்டியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி காலத்துல கோவிலை கட்டினவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக பாத்தீங்கன்னா பல்வேறு சோழ மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருக்கொடை செஞ்சிருக்காங்க, திருப்பணி செஞ்சிருக்காங்க. 156 கல்வெட்டு கிடைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பராந்தக சோழனோட கல்வெட்டுகள் தான் ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட சோழ மன்னர்கள், தேவேந்திர பாண்டிய மன்னர்கள், முத்தரையர்கள், போசல அரசர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்கள், இத்தனை மன்னர்களும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க கோவிலுக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலுங்க. சோ இப்போ நம்ம பாக்குற கோவில்கள் பல காலமா நம்ம தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் கட்டி எழுப்புனது தாங்க. நம்ம உள்ளுக்குள்ள பாக்குற பிரம்மாண்டங்கள் எல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து போகுதுங்க. நான் சத்தியமா திருவானைக்காவிலும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீரங்கத்தை பார்த்தே நான் மிரண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம திருவானைக்கோவில் போலான்னு வந்தா அப்பா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம மன்னர்கள் எல்லாம் வேற லெவல்ங்க சிற்பக்கலைகள்ல. மக்களே, திருவானைக்காவில்ல நடக்கிற ஒன் ஆஃப் த கியூட்டான விஷயம் என்ன தெரியுமா? காலங்காத்தால கோபூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உச்சிக்கால பூஜை செய்வாங்க இல்லையா, அப்போ சாமிக்கு தினமும் அன்னாபிஷேகம் செய்வாங்களாங்க. அந்த சமயத்துல உச்சிக்கால பூஜை பண்ணும்போது சிவாச்சாரியார் அவர் அன்னை அகிலாண்டேஸ்வரி மாதிரியே பெண் வேடம் போட்டுக்கிட்டு கிரீடம் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு மேல வாத்தியங்களோட கோவில் யானை முன்னாடி போறப்போ அவர் பின்னாடியே சுவாமிக்கு ஆராதனை அபிஷேகங்கள் செய்வாங்களாங்க. வேற லெவல் இல்ல. சோ இதுதான் அந்த கியூட்டான நம்ம திருவானைக்காவில் கோவில் யானைங்க. இவருதான் நம்ம அண்ணா உச்சிக்கால பூஜை போது அன்னாபிஷேகம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் போவாரு. இவர் பின்னாடிதான் நம்ம சிவாச்சாரியாரு அழகா அகிலாண்டேஸ்வரி அம்மன் மாதிரி சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிட்டு கிரீடெல்லாம் போட்டுக்கிட்டு போய் நம்ம ஜம்புகேஸ்வரருக்கு உச்சிக்கால பூஜை அன்னாபிஷேகம் செய்வாங்களாங்க. வேற லெவல்ல. மக்களே, நம்ம திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நம்ம வந்தது, வழிபட்டது, எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from திருவானைக்காவில், திருச்சிங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.